ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டான வீடே மணக்கிற ரசப்பொடி எங்கள் அம்மா ஸ்டைலில் சொல்ல போகிறேன். இந்த ரசப்பொடி போட்டு ரசம் வச்சிங்கன்னா வீடே அப்படி மணக்கும். ரசம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு இதெல்லாம் தான் தேவையான இன்க்ரீடியன்ட். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 2 குச்சி கருவேப்பிலை இலை, 3 காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கிக்குங்க. இதை நீங்கள் வறக்க பார்த்தீங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரும். இப்போ இதை ஒரு தட்டில் சேர்த்துக்கலாம். அதே கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் தனியா சேர்த்து வதக்க ஆரம்பிங்க. தனியா வதங்க லேட் ஆகுன்றதால சீக்கிரமாக வதங்குற பொருளையும் இது கூடயே சேர்த்து நான் இதில் வதக்கியிருக்கேன். 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் சீரகம். இது எல்லாமே மிளகு சீரகம்லாம் சீக்கிரமாக வதங்கிடும் அப்படிங்கிறதால தனியாவோடைய சேர்த்து வதக்கிட்டிங்கன்னா ஈஸியாகவும் இருக்கும். எல்லாமே ஒரே டைமில் வதங்கிடும். நல்லா அந்த அரோமா வர அளவுக்கு, கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்குங்க. இப்போது அதே கடாயில் 5 பல் பூண்டு தோலோடு இருக்குது தட்டினது நல்லா அந்த ஈரப்பதம்லாம் போகிற அளவுக்கு வதக்கி சேர்த்துக்குங்க. இப்போது இது எல்லாமே நல்லா ஆறுனதும் இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிக்குங்க. மாற்றி ரொம்ப ஃபைனாகவும் இல்லாமல் ரொம்ப கொரன்னு இல்லாமல் அரைச்சிக்குங்க. இதில் ஒரு டிப் சொல்லியிருக்கேன். நீங்கள் எடுத்ததுமே இது எல்லாத்தையும் போடாமல் இந்த அளவு அரைச்சதும் இதில் 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து இப்போ நீங்கள் அரைச்சிங்கன்னா நல்லா கோட் ஆகும். அதில் ஒட்டிக்காது மிக்சிலேயே. இப்போது நல்லா சூப்பர் ரசப்பொடி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.